இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரிசாவில் இருக்கக்கூடிய சாக்ஷி கோபால் கோயிலை பற்றின ஒரு சில தகவல்கள். சாக்ஷி கோபால் கோயில் அப்படிங்கிறது பூரியிலேருந்து புவனேஸ்வர் போகக்கூடிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரின் பேரனான வஜ்ர மன்னர் என்பவரால் கட்டப்பட்டது. இது கலிங்க கட்டடக்கலையில் கட்டப்பட்ட ஒரு அழகான கோயில். இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. பழங்காலத்தில் இந்த கிராமத்தில் வசித்த ஒரு இளைஞன் ஒருவனும் அந்த கிராமத்தின் ஊர் தலைவர் அவருடைய பெண்ணும் காதலித்தனர். ஆனால் ஊர் தலைவர் அந்த திருமணத்திற்கு மறுத்துவிட்டார். ஊர் தலைவர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போது இந்த இளைஞன் தான் அவரை பத்திரமாக பார்த்துக்கிட்டான். அதனால் அவன் மேலே ஒரு நல்ல மதிப்பு வந்தது. உனக்கு என்னுடைய பெண்ணை கண்டிப்பாக திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி அவர் கொடுத்தார். ஆனால் திரும்ப ஊருக்கு வந்த உடனே தான் கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டு, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லவே இல்லையே, நான் சொன்னதுக்கான சாட்சி என்ன இருக்குது அப்படின்னு ஊர் தலைவர் அந்த இளைஞன்கிட்ட கேட்டார். இதனால் மிகவும் மனம் உடைந்த அந்த இளைஞன் கடவுளை நோக்கி தவம் செய்து கடவுளின் உதவியை கோரினான். அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவன் முன் தோன்றி, நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் நான் உனக்கு உதவி செய்வேன். நீ தவம் செய்த இடத்துலேருந்து ஊர் நோக்கி நீ நடந்து போகணும். நான் உன் பின்னாடியே வருவேன். என்ன நடந்தாலும் நீ திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனையை கடவுள் விதித்தார். இருவரும் பேசிக்கொண்டே வந்தார்கள். நடுவில் கொஞ்ச நேரம் கடவுளுடைய குரல் கேட்கலை. அதனால் இந்த இளைஞனுக்கு சந்தேகம் திரும்பி பார்த்தபோது கல்லாக மாறிட்டார். இதை கண்ட இளைஞன் நேராக ஊருக்கு போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரிடமும் இந்த மாதிரி நடந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொன்னான். அவர்களும் பகவானுடைய சிலையை பார்த்து உண்மையிலேயே பகவான் சாட்சி சொல்லத்தான் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த இளைஞனுக்கும் அந்த ஊர் தலைவரின் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். இது இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கதை. இது எதுக்காக இந்த கோயிலுக்கு சாட்சி கோபால் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா, சாட்சி சொல்வதற்காக இறைவனே நடந்து ஒரு கோயிலாக உருவெடுத்த ஒரு காரணத்தினால் இந்த கோயிலுடைய பெயர் சாட்சி கோபால். முன்னமே சொன்னபடி இது மிக அழகான கலிங்க கட்டட கலை முறையில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாகும். இதில் பார்த்திங்கன்னா கருவறையில் புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய அழகான கிருஷ்ணர் சிலையும் அவரது பக்கத்தில் ராதா தேவியின் வெண்கல சிலையும் இருக்குது. இந்த கோயிலுடைய முக்கியமான பண்டிகை என்னன்னு பார்த்தா ஆம்லா நவமி அன்றைக்கு பக்தர்கள் எல்லோரும் ராதா உடைய பாதங்களை தொட அனுமதிக்கப்படுகிறார். இது எல்லோரும் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கோயில்.